ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் கொஞ்சம் வித்தியாசமான சாம்பார், ரசம், ஒத்த குழம்புக்கு ஏற்ற சைட் டிஷ் வாழைக்காய் தேங்காய் பால் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் தேங்காய் பால் பொரியல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 2 வாழைக்காய் எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வெஜ்ஜஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப், நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 5 போட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரை வதக்குங்க. வெங்காயம் வதங்கவும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்குங்க. இதோட மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. இப்போது 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் கட் பண்ண வாழைக்காயை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வாழைக்காயை 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து வாழைக்காய் 3/4 பதம் வெந்துருச்சான்னு ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். முக்கால் பதம் வெந்ததும் தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹையில் ஃப்ளேமை வச்சுருங்க. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தேங்காய் பாலில் வாழைக்காய் வேகவும் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது மேலே கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. சுவையான வாழைக்காய் தேங்காய் பால் பொரியல் ரெடி டு சர்வ். தேங்காய் பால், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் சேர்த்து செய்கிறதுனால சூப்பரான வாசனையோட அருமையான சுவையோட இந்த வாழைக்காய் பொரியல் இருக்குங்க. இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தல் குழம்போட சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.